Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துரித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை அங்கே சுவிசேஷமாய் அறிவியுங்கள். Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு செய்த நன்மையை நாங்கள் அங்கே துதிக்கும்படியாய் அதை நினைத்து அவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, எங்களோடு இணைந்து இருக்கிற ஜனங்களே, நீங்கள் யாவரும் இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைந்து துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை ஆசரிப்போம். அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நாங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி தேவனை ஸ்தோத்தரித்து அவர் செய்த நன்மைகளை நினைந்து நினைந்து நாங்கள் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு துதி, மகிமை, கனம் எல்லாம் உரித்தாகட்டும். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவரை பாடுவோம், அவரை ஆர்ப்பரிப்போம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார் என்று சொல்லி அங்கே பக்தன் பாடியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கடந்த காலங்களிலே நாங்கள் எப்படியா இருந்தோம், தேவன் எங்களை எப்படி ரட்சித்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் திரும்பவுமாக நினைவு கூர்ந்து அங்கே அவரை துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே திரும்பவுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க நீ தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆராதித்து உம்மை துதித்து நீர் செய்த நன்மைகளையும் ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் நாங்கள் நினைந்து நினைந்து ஆண்டவரே துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். கண்ணீர்கள் மத்தியில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். அவர்களை நினைந்து கர்த்தாவே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். எங்களை நீதாமே ஆசீர்வதியும். எங்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்கள் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை இந்த நாளிலே ஆண்டவரே துதிக்க முடியாமல் இருப்பார்களே, ஆனால் அவருடைய உள்ளத்தை நீதாமே ஆற்றி தேற்றி கர்த்தாவே அவர்கள் உம்மை தொடும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீ கிருபை செய்ய வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உங்களை வழி நடத்தும் தாங்கும் பொறுப்படும் எங்களோடு கூட இருக்க தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. எண்ணி எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சேற்றிலே மூழ்கி இருந்த வேளையில் எங்களை தூக்கி எடுத்து கல்மனையின் மேலே நிறுத்தி இருக்கிறார். அவரை பாடும் புதுப்பாட்டை எங்கள் நாவிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டங்களினால் கஷ்டத்தினாய் போகும் பொழுது தேவன் எங்களை அங்கே நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord Jesus. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா,
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. Thank you Jesus. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் வந்தவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நான் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதிகளில் நேரங்களில் உன் பெரிதானி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவில்லாமங்களை வழி நடத்தினவர் நீர், எல்லா நிறைவோடு எங்களை வழி நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில் எங்களோடு கூட இருந்தவரே, நான் துணையா இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இவ்வட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் நமக்கு போதுமானவர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுவோம், இந்த நாளிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பாரங்கள் எங்களை நிறைத்தது, மனவேதனைகள் எங்களை நிறைத்தது. ஆனாலும் தேவன் அவர் நல்லவராயிருந்து மனதுருகி கலங்கி நின்று எங்களை அங்கே அவர் தேற்றினார், ஆற்றினார். ஹல்லேலூயா. இந்த பாவ பாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே. அவர் எங்களுடைய பாவங்களை அங்கே தன்னுடைய தோளிலே சுமந்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்து அந்த இயேசு நல்லவரே. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகிட மாட்டார், ஒரு காலமும் எங்களை மறந்துட போக மாட்டார். ஏனென்றால் அந்த இயேசு உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் அவர் உன்னோடு இருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம், அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன், எல்லா சோதனையின் மத்தியில் எங்களை நடத்தி வந்த தேவன், எல்லா வேதனையின் மத்தியில் எங்களை நடத்தி வந்த தேவன், எல்லா வியாதியின் மத்தியில் எங்களை நடத்தி வந்த தேவனை இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. இம்மட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுவோம். இம்மட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். மனப்பாரங்களால் நிறைந்து, மனவேதனையால் நிறைந்து, மன உருக்கத்தில் நான் கலங்கி நின்ற பொழுது என் இயேசு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. மனபாரங்களால் நிறைந்து, மனவேதனையால் நிறைந்து, மனமுருகி நான் கலங்கி நின்றேன். எந்த இயேசு நல்லவரே, மனமுருகி நான் கலங்கி நின்றேன். எந்த இயேசு நல்லவரே, மனபாரங்களால் நிறைந்து, மனவேதனையால் நிறைந்து, மனமுருகி நான் கலங்கி நின்றேன். எந்த இயேசு நல்லவரே, மனமுருகி நான் கலங்கி நின்றேன். எந்த இயேசு நல்லவரே. என் பாவ பாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, எனக்காய் சிலுவையில் மரித்தார்.
அந்த இயேசு நல்லவரே. ஹalleluya. பாடுவோமா? ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எந்தன் பாவம் பாரமெல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, எனக்காய் சிலுவையில் மரித்தார் எந்தன் இயேசு நல்லவரே. எனக்காய் சிலுவையில் மரித்தார் எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, எனக்காய் சிலுவையில் மரித்தார் எந்தன் இயேசு நல்லவரே. எனக்காய் சிலுவையில் மரித்தார் எந்தன் இயேசு நல்லவரே. ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகிட மாட்டார். நம் இயேசு நல்லவர். ஹalleluya. ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிறாரே, ஒரு காலமும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு காலமும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர், ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிறாரே, ஒரு காலமும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு காலமும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I welcome and greet you all in the sweetest name of Jesus Christ. Melvin, Eugenia, welcome. Mrs. Walters, welcome. Senior Richards and Junior Richards, welcome. God bless you all. Ganga, welcome. Sister Mark, welcome. மற்ற எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களோடு பேசப் போகும் விடயம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விடயம். ஏன் உங்களுடைய நான் பேச வேணும்னு சொல்வீங்க என்ன? If you know it, why are you going to stay there and waste your time? But God has told me to speak this. That's the reason I don't like mics. All right. நீங்கள் எல்லாரும் எனக்கு அந்த I heard about bullies, isn't it? இது தமிழ் என்ன? bulliesக்கு தமிழ் என்ன? நானும் தேடி பார்த்தா கிடைக்கல. கேலி பண்றது கேலி, you bullies கேலி, குறும்புத்தனம் குறும்புத்தனம் மாட்டேங்கியாமா சில வேலை இல்லாத சின்னதாக. But bullying is very serious matter இந்த உலகத்துல இன்னைக்கு. ஹலோ, இந்த நாங்கள் இந்த வாழும் உலகத்துல முந்தி இருந்தோதில்லை. நான் பள்ளிக்கூடம் போய் I was bit of a fat guy and I had a big mouth. ஒருத்தரும் என்னோட கதைக்கிறேன். பெட்மிண்டன் போல யாரும் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் கிட்ட போக மாட்டாங்க. 6 feet தள்ளி தான் கதைப்பாங்க. ஹலோ சார், how are you? Bye, see you later, have a good day. ஆனா அவரை போல எல்லாரும் இல்ல. சிப்லசரம் மாதிரி, ஜெயக்குமார் மாதிரி, குட்டிய மாதிரி இவெல்லாம் மெலிஞ்சு மெல்லிசா இருக்கிறவங்க.
இவங்க இப்பயே மனுஷனா வாலிப காலத்துல சின்னங்கள் ஸ்கூல்ல இருக்கு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல இருக்கு அப்படி சின்னவா இருந்திருப்பாங்க, சின்னதான் இருப்பாங்க. அப்ப இந்த புலிஸ் யாரை டார்கெட் பண்றாங்க? இன்னசென்ட். அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுங்க? It can't be innocent. Weak. Innocent is not the word here. Weak. பலவீனம். அவங்கள் பலவீனமான ஆட்களை தான் டார்கெட் பண்றாங்க. அதானே? everybody agree? இன்றைக்கு போலீஸ் டார்கெட் பண்றது யார? பலவீனமான ஆட்கள். போலீஸ் வந்து பாடசாலையில மாத்திரம் அல்ல, கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க போலீஸ், அரசாங்க வேலைகள் இருக்கிறாங்க போலீஸ். போலீஸ் ஆர் எவ்ரிவேர். நாங்க ஸ்கூல்ல தான் பார்க்கிறோம் பிள்ளைல மற்ற கிளாஸ்மேட்ட மற்ற பிள்ளைல அவனுக்கு லஞ்ச் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், இல்லாட்டி தூக்கி காபி கேனுக்கு போடுறதெல்லாம் பார்த்துக்கிறோம் நாங்க. We have seen it over and over again. So பலவீனமான ஆட்களை தான் இந்த புலி பண்றவங்க. அவர் கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருப்பார், கொஞ்சம் சண்டியனா இருப்பார், அவருக்கு ஏற்ற 4 சாக்கள் இருக்கும். ஏன்னா அவைகளோட சேர்ந்து கொண்டா தான் அவை ஒருத்தரும் புலி பண்ண மாட்டாங்க. சரியா? அப்ப புலிக்கு 4, ஆனா சில வேளையில புலி பெரிய வாயும் தடியனாம் இருக்கலாம், ஆனா அவரை விட பெரியவன் பெண்மனம் போட்டு ஒருத்தன் கிட்ட வந்தான்னா புலியோட தூங்கிடுவான். சரியா? God bless you, brother. Today I am going to use you a bit more. Please pardon me. Okay? I need your permission if you're having any problems. I will. I am glad you are here. First, I thank God. Second, I thank your beautiful wife. Third, I thank your beautiful children. Fourth, you. Okay. Thank you. Amen. Be there and wait. I will need you later. All right. ஆகவே இந்த புலிஸ் யாரை டார்கெட் பண்றாங்க? யாரை தாக்குறாங்க? பலவீனமாக்குறாங்க, வீக்கானவர்களை. இன்று சாத்தான் யாரை தாக்குகிறான்? அவன் எதிரே பலவீனமானவர்களை தாக்குகிறான். Okay, one by one we'll say. ஆவியில எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க? எந்த வாழ்க்கையில எந்த பயன்படுமா இருக்கோ அதை காட்டுறாங்க. Okay, wherever you are weak, he is attacking on that point. Good. விசுவாசம் குறைவு, உலக பிரவான காரியங்கள். So சாத்தானுக்கு சகலதும் தெரியும். He knows your history. He calls your name. He calls you by your sin. பிசாசு உங்களுடைய பாவத்தை குறித்து தான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவான். நீ அப்படி செய்த, நீ இப்படி செய்த. நீ நாங்கள் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில படிச்சாங்க, how to hear God's, தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்று. அதுதான் we are studying. Very soon the people who attended, நீங்க இந்த பண்டிகை இந்த ஃப்ரைடே போன ஃப்ரைடே கூட இந்த படத்த ஃப்ரைடே இருக்கு, அதுக்கு வந்தவங்க வெரி சீக்கிரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க. கேட்டு அவருடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். ஏனென்றால் தேவன் அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மனுஷனை சிருஷ்டித்தது என்னதுக்கு? அவனோடு சம்பாஷிப்பதற்கு. நீங்க எல்லாரும் புள்ள பெற்றிருக்கீங்க, எல்லாரும் அம்மா அப்பா இருக்கீங்க. ஆல் மம்மாஸ் அண்ட் பப்பாஸ் ஆர் தேர். You will be one day. Don't worry. Hang in there. All right? So புள்ள பிறந்த உடனே நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க? உடனே புள்ள பிறந்தோன்னா புள்ள அளவணும். அல்லாட்டி 2 அடி குண்டில போடுறாங்க. நீங்க அடிக்கிற நர்ஸ் அடிக்கிறாங்க. ஏன்? They want the baby to cry, make that joyful noise. அந்த சத்தத்தை கேட்டோன்னா அப்பா வழியில நிற்பார் ஊர்ல, இங்க அப்பா பக்கத்துல நிற்பார். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் daddy is by the side of the mama. இந்த ஸ்ரீலங்கால அப்பா வழியில நிற்பார். அடிச்சு சத்தம் வந்தோன்னா இந்த புள்ள நல்ல புள்ளைய கர்த்தர் கொடுத்துட்டார், அழுகிற புள்ள. That's good. அன்பானவர்களே, பிசாசு எங்களுடைய பாவத்தை சொல்லித்தான் எங்களை கூப்பிடுவான். ஆனா தேவன் எப்படி எங்களை கூப்பிடுவார்?
எங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். அவர் சொன்னார், பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன், ஒருபோதும் நினைப்பதில்லை. கின்றது யாரு? இந்த தேவையில்லாத பிசாசு. அவனுக்கு தேவையில்லாத வேலை செய்யறதுலாம் நம்மள வெரி பிஸி. He's a busy body, always interested in other people's affairs. God is interested only in you, and He focuses on you and how you can be developed in knowing Him, understanding Him, growing in Him. நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கர்த்தருக்குள்ளாக அபிஷேகத்திலும் கிருபையிலும் நன்மையிலும் வளரவும் என்பதை தேவன் உங்களுக்கு அனுதினமும் கற்றுத் தருவார். அதுதான் பேசும் தெய்வம். Now, we all know bullies attack பண்றது பலவீனமான ஆட்களை. இன்று நாங்கள் சாத்தானாகிய அந்த புலியிலிருந்து தப்பவனும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பலப்பட வேண்டும். We have to become strong to come against the weapons of the devil's false accusations and அவனுடைய flaming arrows. அவன் எய்கிற அம்புக்கும் அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்கள் தப்பவனும் என்று சொன்னால் நாங்கள் பலப்பட வேண்டும். எண்ணத்திலே பலப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல போகிறேன். முதலாவதாக எபிரேயர் 10:32-34 கடந்த கால வாழ்வினை நாங்கள் நினைக்க வேண்டும். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்தீர்கள். முந்தின நாட்கள் என்றால் என்ன? What are the remember those earlier days? What are those earlier days? முந்தின நாட்கள். What are those முந்தின நாட்கள்? Can anyone say? வடிவாசிங்க. முந்தின நாட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் பிரகாசக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் when you got saved, when you came to know the loving Jesus as your personal Lord and Savior, இயேசு இரட்சகரை சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? உத்தரவாங்கிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்கள். Whatever the accusations, whatever the persecutions, whatever the condemnation came against you, you said, my Lord will solve all my problems. He did. He is now doing it. He will do it. என்றால் பச்சவாதம் இல்லாதவர். அவர் God never changes. அவர் மாறுவதற்கு மனுஷன் அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தமிழ்ல சொல்லுவாங்க ஆறுநகஞ்சி பழங்கஞ்சி. nobody likes பழங்கஞ்சி. குளிரா இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதை வச்சாலும் ஐஸ்கிரீமை தவிர மிச்சம் எதை இருந்தாலும் ஹீட் பண்ணுவீங்களா என்ன? ஏன்? nobody likes cold food, isn't it? everybody likes warm hot food so that it is tasteful to your taste buds. நாவுக்கு ருசியா இருக்கும்படி சூடாக சாப்பிடுவோம். ஆகவே இயேசுவை சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொண்ட நாட்களில் கடந்த கால வாழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கும் வேளையில் நாங்கள் காரியங்களை சகித்தோம். 33 நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே people said, you are cuckoo. Why do you become a Christian? Something wrong with you. You got excommunicated from your family. உங்களோட குடும்பத்தால தள்ளப்பட்டீங்கள், சபையால தள்ளப்பட்டீங்கள்.
My mom and my aunt were excommunicated from the Roman Catholic. I was a Roman Catholic when I was born. எங்களுடைய அம்மாவுக்கு ரோமன் கத்தோலிக்கல இருந்து தந்து ஃபாதர் சொல்லி படை கோயிலுக்கு வராங்க. அது பிஷப் மட்டும் போயிட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஃபாதர் சொல். It doesn't matter. They can excommunicate you from anything, but they cannot excommunicate you from the love of the Father. அவர்கள் உங்களை சமூகங்களிலிருந்து அவருடைய குரூப்ஸ்ல இருந்து அவருடைய பங்குகளிலிருந்து இருந்து உங்களை தள்ளி வைக்கலாம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ பட்டினியோ பஞ்சமோ எதுவும் உபத்திரவமோ எதுவும் என்னை பிரிக்க இயலாது. That is the true love of God. கர்த்தருடைய உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களை பிரிக்க முடியாது. இது கடந்த கால வாழ்வு. அடுத்ததை பார்ப்போம். நிழல்கால வாழ்விலே 35 36. நெக்ஸ்ட் ஒன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். என்றால் கர்த்தருக்கு தெரியும் இந்த காலத்துல பிசாசு உங்களை அதிகமாக சோதிப்பான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்று வந்தீர்களோ, you become a target for devil. Devil is eyeing on you day and night. You may not know that. He knows in and out of you. நீங்க எங்க போறீங்க எங்க வாரீங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடமும் சிசிடிவி கேமரா இருக்கு, செக்யூரிட்டி கேமராஸ். சுத்தி வர சந்தி முழுக்க. How many people are going to London, England? Can you tell me from that busy London street? I forgot to get the name of that. Anyhow, there are 1,237 cameras are there within a 2-mile radius. 2 மைலுக்குள்ளாக 1333 சுவிட்சம் கேமரா இருக்கு. அதுல எந்த கம்பெனி செய்த கேமரா 1000 இருக்குது. I work for a camera company. If you go to Bank of England, my company's camera is there, Abidjan. I have seen that. It took a photo of me. I was very proud to see that camera because I made that camera. And the camera was not saying that I could be performed, but that is different matter. இன்றைக்கு உலகமே கேமராக்களை வைத்து யார் என்ன செய்கிறார்கள்? They call the big brother is watching. பெரிய அண்ணன் அங்க பார்த்து கொண்டிருக்கார். உண்மையை பார்க்கறானோ, people's privacy is out the window. தனிமை, me, my family என்றது இன்றைக்கு இல்லை. நீங்க ரோட்ல போனீங்கன்னா you are photographed so many times. Every time you walk you are photographed. That is not a big problem. ஏன்னா நாங்கள் வாழ்கிற காலம் அப்படி. ஆனா இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மிகுந்த பலனுக்கான உங்க தைரியத்தை என்னத்துக்காக? மிகுந்த அப்ப மிகுந்த பலன் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தைரியம் வேண்டும். If you want to be richly rewarded, you need confidence or strength, or you should be rooted in the word of God, the love of God, the anointing of the Lord. கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய கிருபையிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் தான் அவருடைய பலன், மிகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மிகுந்த பலன் வேணும் வாழ்க்கையில? ஒரு பையன் காணல, இந்த பின்னுக்கு 4 பேர் 3 பேர் 2 உயர்த்து கொண்டே இல்லை கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். Mr. Stamot, you don't want great reward from the Lord? All the time. Thank you. Sorry, I should have said it in English. Okay, fine. All right, thank you. Yes, Ganga, I saw you. I can see that. God has blessed you and He's going to bless you more. This is the start. ஆகவான் மாணவர்களே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அடுத்தது,
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? Okay, in English, you need to preserve so that when you have done the will of God, you will receive what He has promised. What has He promised? அவர் என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணார்? Amen. நான் எங்கேயோ நீங்களும் அங்கே. Where I am, you shall be also. நான் எங்கேயோ நீங்களும் அங்கே இருக்கும்படி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்றவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தைரியம் மிகவும் அவசியம். If you want to receive the reward, what God has promised, you must have strength, wisdom and knowledge of the Lord within yourself. தைரியம் இன்னைக்கு எங்க இருக்கிறது? இதுக்குள்ள இருக்கு. அவரை பக்கத்துல வச்சுதான் தைரியம் இருக்கும். சரியா? அவர் உங்களோட இருந்தாலும் பிஸி மேன். அவருக்கு வைஃப் இருக்கு, பொம்பளை 2 பிள்ளைகள் இருக்குது. மெல்வின் பக்கத்துல இருந்தா வாடா பார்க்கலாம், let's go என்று சொல்லலாம். But Melvin is going to not, I told you I'm going to use your name too many times today, so bear with me. Okay? So, today is all about Melvin. God bless you. Melvin means king, you know that, Master? Huh? Melvin means in Hebrew king. Amen to that. So you are king. Melvin. King Melvin. It's okay, we'll leave king alone. I'll call Melvin because he is my buddy. Okay, so ஒவ்வொரு நாளும் எங்கள பக்கத்துல ஒரு தைரியசாலி நிக்க முடியுமா? Physically possible? It's not possible. பள்ளிக்கூடத்துக்கு போயிங்க பசங்க என்ன செய்யறது? 4 பேரா கூடி போறது. என்னடா அவன் அடிச்சிடுவான், முடி வரான்னு ஸ்டிக் டுகெதர். அவன் 3 பேரை அடிச்சிடுவான். 4ஆம் நிப்பேன், இவர்தான் பயந்தவன், அவருக்கு இவர் தான் டார்கெட். அப்ப இவர் 3 பேரும் அடிச்ச உடனே இவர் ஆட்டோமேட்டிக்கா ஓட்ட முடிப்பார். ஏன்? அவருடைய பாதுகாப்பு உடைஞ்சது. ஆனா மெல்பின்ன போல இருந்த பக்கத்துல என்னன்னு சொன்னா அடிக்க வாரவன் 2 அரைஞ்சு யோசிப்பான், இங்க எனக்கு அடி விடுமா உத்த விடுமா, அந்த வீட்டை திரும்பி பேன்ஸோட போகலாமான்னு. This is what strength is all about. தேவன் எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அனுகூலமான துணை is a present help in trouble, not past help, not future help. He is a present help. When you go through trouble, he is there. When you walk through trouble, he is there. When you are in the midst of trouble, he is there. You don't need Melvin there. Sorry, Melvin. You need the presence of God there. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு அங்கே இருக்க வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களை ஒருத்தர் நெருங்க முடியாது. Then you will say, get me behind Satan. He will definitely get behind. If Jesus is not in the midst of you, you say, get me behind Satan. He will answer you back, who the hell are you? I know Paul, I know this, I know that, I know everyone. Who are you? Then you will say, I am Mr. So-and-so. அடிதருவான் காலத்துல. My dear friends, கர்த்தருடைய கிருபை எங்களுக்குள்ளே அனுதினம் வேண்டும். We should have the grace of God, the strength of God, anointing of God 24/7. We all are living in the 21st century. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எது எடுத்தாலும் text, cell phone, emails, WhatsApp, Facebook, it's all good. என்னட்டெல்லாம் இருக்குது. I have all those things. But the problem is, இதனால உலகம் நாறிக்கொண்டு போகுது. The world is getting destroyed by all these media.
sad. கண்டுபிடிச்சாங்க, but they are using it for all their illegal purposes. I'm not going to talk about that because Facebook guy will be here tomorrow morning looking for me. So I'm not going to talk about because it's on the video there. So it's okay. I'm not against media. People are using it for wrong purposes. மக்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்துவது கிடையாது. அதுதான் சரியான சிந்தனை இல்லாததினால். All right. So this is present. Presentல இது நடக்கிறது. Now the future 37-39. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். யார் வருகிறார்? இந்த பக்கத்துக்காரன் வரையில, அங்கிள் ஆண்டி வரையில. The promised Messiah is coming. Hallelujah. Glory to God. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Amen. பின்வாங்கி போவதனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Amen. My dear friends, இன்றைக்கு I am glad you guys are here. I am very glad. You are not here by accident. That I tell you again. None of you are here by accident. You all are here by the almighty purpose of the Almighty God. நீ கர்த்தருடைய பரிசுத்த சித்தத்தினால் இங்கே இருக்கிறீங்க. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள். They backslide into the world. Many people are backsliding into the world. நீங்கள் ஒரு கிழமை கோயிலுக்கு போவாட்டி, you all say, it's okay, it's only 1 week, I didn't go, and next week போவேன். ஒரு கிழமை போயில, I didn't go for 1 week, I'll go next week. You don't go 2nd week, you don't go 3rd week, you don't go 4th week, you don't go 5th week. அடுத்த பிறகு இந்த கோயிலுக்கு போகணும் என்ற எண்ணமே மனதில் இராது. After 5-6 weeks, you forget about going to church. Church? What church? அப்படி ஒன்று இருக்க. My dear friends, இன்றைக்கு backsliding is the greatest tool devil uses. பின்வாங்குதலை பிசாசு வல்லமையா பாய்ச்சி கொண்டு வரான். இன்றைக்கு அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்க. என்ன பண்ணுவது? விசுவாசத்தின் மேலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமிராது என்கிறார். யார் சொன்னது? இயேசு சொன்னார். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. So you will not be a lover of God if you backslide into the world. Be careful. Please. அடுத்தது, நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். But we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and are saved. My dear friends, you and I are called for a greater responsibility. ஒரு பெரிய காரியத்துக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சும்மா வந்திருக்கலாம் சபைக்கு, ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கலாம். You may have walked in just to listen to this bald guy talking something, but God has a purpose for each and every one of you. கர்த்தர் உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். He saved you not because you are wonderful, you are beautiful, your name is Mrs. Richard or Mr. Richards or Mr. Walter or Melvin Rajaratnam, I don't care who it is. God saved you because He loved you. இயேசு உங்களை நேசித்தபடியினால் உங்களை ரட்சித்தார். அவர் அன்புக்கு இடையானது ஒன்றுமே கிடையாது. All right. எபிரேயர் புத்தகத்தின் ஆசிரியர் நிகழ்கால வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டியவர்களை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நிகழ்கால வாழ்வில் தைரியம் மிகவும் அவசியமானது. In this present world, strength, தைரியத்துக்கு ரியல் தான் சொல்லுங்க.
It's not strength. This is the force. No, it's not force. Boldness. Thank you. Boldness. Be bold. Not confidence. It says confidence. Okay, anyhow. So, அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மிகவும் 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 முக்கியம். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் எங்க வச்சிருக்கிறது? பரலோகத்தில் வச்சிருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு சுதந்திரத்தை நான் நீங்கள் புறவணும்னு சொன்னால் தைரியமாக இந்த பூமியிலே நாங்கள் நிற்க வேண்டும். If you want to receive the coming salvation, we have to be strong in this world today. நாங்கள் உலகத்திலே தைரியம் இருந்தோம்னு சொன்னால் பரலோகத்துக்கு போவதற்கு அங்கே நாங்கள் விடுபட மாட்டோம். We have to be very careful. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த பேதுருவும் யோவானும் முதல்ல யாரா இருந்தாங்க? Who are this Peter and John? They were mere fishermen. அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போயில. பிறந்த நாள்ல இருந்து கடல்ல இருந்து from birth they played in the seashore, then got in the boat and started fishing with their dad, uncle, aunt and not aunt, sorry. Uncle, brothers and everybody, they went and did fishing and வளர்ந்து they become masters fishermen. That happens even now in all parts of the world. உலகம் முழுக்க மீன்பிடி தொழில் செய்யறவங்க அப்படித்தான் செய்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறேன், இப்ப போறாங்க தெரியல, அப்ப போயேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? How did Peter and John get this strength? Courage. They saw the courage. How did they got the courage? Because they were with Jesus. அவர்கள் இயேசுவோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். In this world today, இவன் நேத்து எனக்கு யாரோ சொன்னான், somebody came to clean my roof. That guy said, அவன் சொன்னான், if you want to do well in life, unite yourself with smart people. How many people agree with that? வாழ்க்கையிலே நீங்கள் முன்னே வரணும் என்று சொன்னால் நல்ல சிந்தனைசாலிகள் நல்லவர்களோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். Tell me your friends and I tell you who you are. My father used to tell me 1,000 times. And இதால கேட்டு அதால விட்டு he tells me so many times. அன்பானவர்களே, unite yourself with smart people. At least you become half the smart they are. Isn't it? Because they talk about good things. And if you go and mingle with the street kids and things, what do? They do about drugs, alcohol, and the thing called sex. They don't know anything else. Sad, sad, sad. இந்த உலகத்திலே நாங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are separated by God for Him. நாங்கள் உலகத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்கு? அவருக்காக வாழ வேண்டும். பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற வேண்டும். God has a reward in heaven for you and me, and we have to have a separated, holy, beautiful life. And one question: is it possible or not possible? Deyalama elada? It's possible. தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியமும் எங்களால் இயலுமான காரியம். அவர் சொன்னார், மனுஷனுக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு. You are not tested beyond your capacity. உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றவரை தான் உங்களுடைய சோதனைகள் வரும். சோதனை வந்த உடனே அநேகர் I am getting tested. A gold has to go through fire to become pure gold. If you are pure gold, but there are some small spots of ugliness in there, God will put through fire
you will become solid, pure, 24 karat gold. That was God's intention. தேவனுடைய சித்தம் நானும் நீங்களும் 24 கரெக்ட் 99.99999 என்று பாத்துக்கிறீங்களா அந்த கோல்ட் பிஸ்கட்ல? Have you seen that one? சவுதில இருந்து கொண்டு வாங்க. 99.99999 நாலஞ்சு 9 இருக்கும் அதுல. That is the purest gold. துபாயில இருக்கு அதை பார்த்தேன். வேண்ட ஆசை ஆனா பக்கத்துல காசு இல்லை. It's all right. அன்பானவர்களே, God wants to make you as pure gold. Hallelujah. Amen. He doesn't want silver. He doesn't want copper. He doesn't want iron. He doesn't want all those metals. God likes gold. He walks on gold. Amen. அவர் பொன்னான வீதியிலே நடந்து திரிகிற தேவன். And you and I will walk on gold one day. Amen. When we go up there, நாங்க பரலோகம் போனா தங்கத்தால செய்த வீட்டுல போவோம். இந்த ட்ரம்ப்ட கூட அப்படி தங்கத்தால செய்த வீடு இல்ல. உலகத்துல ஒருத்தரே அப்படி இல்ல. நான் மிடில் ஈஸ்ட்ல ஒரு அரபுக்காரன் வச்சிருக்கிறான் தங்கத்தை இந்த டைமண்ட்ஸால போட கார் உண்டு. யாரா பாத்துக்கிறீங்களா? That car is filled with diamonds on the outside. அந்த காரை பார்க்கிற பாதுகாக்கிறதுக்கு 16 செக்யூரிட்டி கார்டு. ஒண்ட கிண்டி எடுத்தானே அவன் பணக்காரனா வந்துருவான். அந்த டயமண்ட்ல ஒன்று விழுந்தா அதை கண்டெடுக்கிறவன் he become rich. So there are 16 guards over inching அப்படியே சுத்தி வர நிக்கிறாங்க. Securing that car. I don't know why he did that, but God bless him. Anyway, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே மனவர்களே, தைரியத்தை கொடுத்து we are talking about courage. Courage, தைரியத்தை கொடுத்து பேசிக் கொண்டிருந்தோம். Now I am going to ask you all how to get that courage into your system. இந்த தைரியத்தை உங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்வது எப்படி? மெல்வினை வீட்டை கொண்டு போறாலும் உங்களுக்கு தைரியம் வராது. அவரை கொண்டு போனா அவர் சொல்லுவார் தனக்கு கேக்ல ஸ்டேக் சாப்பிடணும். He loves steak. Is it? Yes, I know that. You are like me. I know that. Steak. Steak நீங்க கேக்ல சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? $27-30. இது ஒரு கிழமை சாப்பிட்டு பாருங்க. உங்களோட பேங்க் பண்ண என்னத்துக்கு அவர் பாடிகார்டா வச்சிருக்கிறது. இதை விட I'm not putting it down, brother, please forgive me. இதை விட தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று நடவாது. Instead of taking Melvin to cake 7 days a week and spending hundreds of dollars, you go on your knees and ask God to be your strength. Nothing will attack you. Thank you. And that strength is 100% free. Totally free. You don't have to spend a penny for that. அதுக்கு ஒரு சதம் கூட கொடுக்க தேவையில்லை. ஆகவே இந்த தைரியத்தை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதற்காக பார்ப்போம் சில காரியங்கள். எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிற்று. Okay. அவரை பற்றும் விசுவாசத்தால். அப்ப முதலாவது என்ன வேணும்? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் தைரியம் உங்களுக்குள்ளே வரும். If you have faith in him, you will have courage. If you have faith in Lord Jesus Christ, you will have courage. அடுத்தது எபிரேயர் 13:5-6. And go fast. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்றைக்கு உலகத்துல மனுஷன் பயப்படுற என்னதுக்கு? ஃபைனான்சஸ் இல்லை என்று சொன்னா ஒரு ஆட்டங்கான். இது எல்லாரும் ஒத்துக்கொள்வீங்க. சரியா? When there is lack of finances, every household shakes. I don't know which side it shakes, but it shakes. Agree? பணக்குறைவு வருமானு சொன்னா அந்த வீட்டுக்கு ஆட்டம் காணும். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சின்ன சின்ன கொழுவல் வந்து பெரிய பிரச்சனை வந்து முடியும். மகன் கேட்பான், அப்பா I want this. Dad will say no, I can't do it. மகள் கேட்பார், no. ஏன்? பைசா நஹி ஹே.
பாசி இல்லை அதை கொடுப்பதற்கு. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அதை அவர் என்ன செய்தார்? நீங்கள் பண ஆசை இல்லாத நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எந்த கஷ்டத்துல போனாலும் my Lord will never let me down என்று வாயால சொல்லுங்க. What you confess, you possess. Confess prosperity. Confess completeness. Confess peace and love in the family. You will get it. தைரியத்தோட வாயிலா உச்சரிங்கள், இந்த வீட்டிலே அமைதியும் சமாதானம் சந்தோஷமும் இருக்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அதை நிலைநிறுத்த பண்ணுவார். அடுத்ததாக அதனாலே நாம் because of this we get strength and stronger and கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? This is what we declare. கர்த்தரின் சகாயம். Somebody is running upstairs. It's all right. மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? Men can do nothing if you are rooted in the word of God, love of God, the anointing of God. Nothing can touch you. அடுத்தது அப்போஸ்தலர் 4:11. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். எப்பொழுது சொன்னாங்க? ஜெபம் பண்ணும் போது. ஜெபம் பண்ணும் போது நீங்கள் தைரியம் பெறுவீர்கள். When you pray, you get the courage of God get into you. This is the difference between a man who prays and man who just stays. A man who stays is good for nothing. A man who prays is full of power and devil can't touch him. அங்கே ஜெபிக்கிறவனுக்கும் சும்மா இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம், ஜெபிக்கிறவனால் எல்லாம் கூடும், சும்மா இருக்கிறவனால் அவரால் இருக்க கூடுமோ தெரியல. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். My Lord will fight the battles. This is how you become strong. When they pray, they become stronger because of the anointing of the Holy Spirit. When you and I pray, my friends, நான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆவியிலே ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவர்கள் பிளவினங்களை எடுத்து எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Nothing can come against you and me. Nothing. எபிரேயர் 10:20. இன்னும் 4:3 இருக்கு, கொஞ்சம் போடுங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். என்னத்தினால் தைரியம் வந்தது? இன்னைக்கு நாங்க என்ன குடிச்சோம்? His blood. We took His blood inside. So you all are strong today. And this strength should go till next month. This is what we have every month. You can have every week and every day. அப்போஸ்தலர் நாட்கள் எத்தனாக? நாள்தோறும் அப்பம் பிட்கிறதிலும் அங்கே கூடியிருந்தார்கள் என்று. So when you take the blood of Christ every day or every month, it doesn't matter every day. As long as it is in your system, you are protected. You get the strength. Please, please, please. நீங்க மற்றநாள் வராட்டி communion service-க்கு வாங்க. Take part in the communion. I want you all to come 4 days of 4 Sundays of the month, but at least come for the communion Sunday. Then you will get the extra energy by taking in the blood of Jesus Christ into your system. அவருடைய இரத்தத்தை உங்களுக்கு எடுக்கும் போது இன்னும் தைரியம் வரும். அடுத்தது 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். எப்பொழுது வருவது? அவர் இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருந்தால் தான் நாங்கள் தைரியமா இருக்க முடியும். Only when we are rooted in Him, we will be courageous and strong.
இன்றைக்கு நாங்க மரங்களை பார்க்கிறோம். இந்த மரத்துல வேர் அறந்துன்னு சொன்னா மரம் பட்டு கொண்டு போகும். The root of the tree is cut. The tree starts dying little by little. There are many roots on the side, but the main root goes down. சரியான பெரிய இந்த ஆணிவேர்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஆணிவேர் என்னது? nail root. What is the main ஆணிவேர்னு தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல ஆணிவேர்னு எவ்வளவு சொல்லுங்க நீங்க? ஆணிவேர். Next doesn't matter. The main root, the main one. But you all know that there are small ones. Yeah. Once you cut the main one, because of the smaller ones, the tree will last for some time. But eventually, start dying. This is what you and I have to be rooted on the word of God day and night. சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரவாமலம் கேவலம் காலாமலம் இருந்து நடப்பட்டு தன் காலத்தை தனியை கொடுத்து இது என்ன நடக்குது? அவன் நீர்க்காலோளமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறபடியினால் அவனுடைய வேர்கள் அங்கே எப்பொழுதும் பச்சை பசையிலும் தண்ணி இருக்குது, வெயில் இருக்குது, பசலை இருக்குது, சகலத்தை எடுக்கிறபடியினால் அவன் அங்கே நீர்க்காலோளம் நடப்பட்டு கனிதரும் மரமாய் இருக்கிறான். If you are rooted by the riverbed, you have all the goodness the world has to offer. யாரு? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிறவன். Who is rooted in the word of God day and night. Day and night. There are many medicines we take day and night. How many diabetics are here? I want to see the hand. Including me. All the diabetics, put your hand up. Don't feel shy. We all have medicines morning and night, isn't it? Huh? We all take that. Huh? The word of God is like a medicine to you. It is a medicine for your soul, spirit, and your wisdom. It gives you everything. The diabetic pills only take care of your pancreas and something, I don't know, I'm not a medical guy. But the word of God takes care of you 100%. From here to there. So which is more important? Medicine or the word of God? Word of God. Recounting medicine, I would try it. But like a pastor, I said, don't take medicine. I'm not telling you all not to take medicine. I will be a you take what the doctor said. But take the word of God day and night into your system. That will cleanse you from here to there. And you will become strong like a lion. You, the Raja, Singam, Mingnakulum, Mungulakulum, Baruwa, Uppadi, where the Vasanapinal Baruwa. அடுத்தது வாசிப்போம். 1 பிலிப்பியர் 10:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனானாலும் சாவனானாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்புகிறதுனாலே உங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. By believing that He is the be-all and end-all of your life and my life, we become courageous and strong in the Lord. கர்த்தரை நம்புகிறதினாலே எனக்கு உங்களுக்குள்ளே தைரியம் வருகிறது. அந்த தைரியம், இந்த தைரியத்தை யாராவது கடையில போய் ஓடலாமா? மெல்வினா கேட்டீங்கன்னா அவர் how many times you go to gym, buddy? God bless you. And do you take protein shakes and everything? Yes. God bless you too. Okay, thank you. You can go. So, our takkan ipdi varayena. Melvin didn't become this massive muscular guy overnight. He took the right food, right exercise, right diet, and that brought him like this. திடீரென வரையில
சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் வந்ததுனால தான் அவர் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் போறாரு. God bless that man. God bless that man. எக்ஸசைஸ் பண்ணி அவன் பேசுறாங்க. So it's all right. அன்பானவர்களே, நாங்கள் தைரியம் கொள்ளுவதற்கு அவரை நம்பினால் மாத்திரம் போதும். When you believe He is a true God, the living God, the awesome God, the mighty God, if you believe that you will get the strength within you. When the devil comes, you can say, I believe in the Almighty God. பிசாசுகளை வரும் வரை, சோதனை வரும் வரையில் நான் நம்புகிற தேவனால இது ஆகும் என்று சொல்லுங்க. But you confess, you possess. Confess positive things. சரியானவைகளை உச்சரிப்போம். Confess the right things. Confess powerful things. Word of God. கடைசியாக அப்போஸ்தலர் 28:15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். பவுல் எப்படி தைரியம் அடைந்தார்? இன்றைக்கு if you want தைரியம், if you want courage, start worshiping the Lord. உங்களுக்கு தைரியம் வேணுமா, பலன் வேணுமா, கர்த்தருடைய வாழ்நாள் முழுவதும் தைரியம் இருக்க வேணுமா, வாழ்நாள் முழுவதும் விடாமல் ஸ்தோத்தரியுங்கள். துதியின் மத்தியில் வாசம் பண்ணும் தேவன் உங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தருவார். அங்கே மெல்வின போல உங்களுக்கு பெரிய உடம்பு இல்லாம இருக்கலாம். You may not have six pack like him or big hands and everything, but உங்களுக்குள்ள தைரியம் பிசாசை விரட்ட வல்லது. The strength you have in the Lord will chase the devil all around this place. Be strong by worshiping the Lord. துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். அதுக்காக வேண்டித்தான் we want this worship time to be a holy time. Worship is a very important part of the service. துதி ஆராதனைக்கு மிகவும் முக்கியமானது. That is preparing you and me to receive the word of God. It is preparing you and me. ஆகவே துதி மிகவும் முக்கியம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் உங்களது தைரியத்தை விட்டு விடாதீர்கள். God has given you all His courage into you. The courage you all are carrying in yourself is not yours. He has deposited in you. உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்த தைரியம். ஆவியின் தைரியம், ஜெபத்தின் தைரியம், துதியின் தைரியம், இந்த விசுவாசத்தின் தைரியம், நம்பிக்கையின் தைரியம், ஜெபத்தின் தைரியம், அவர்களை நிலத்திருக்கிறதால் தைரியம், அவர் இரத்தத்தினால் தைரியம். ஆகவே இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த தைரியம் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் வாயை விரிவாக திறந்து துதிப்போம். You can praise God anytime. On your way to work, start praising. I know you go with your friend to work, Sister Irene. Doesn't matter about her. Instead of yapping, just praising. No, I'm not saying you're yapping. I'm just saying. I'm saying it. Don't misunderstand me. You know, I'm just saying. My dear friends, praise brings victory. Yapping brings nothing. Praise brings victory. துதிப்பதினால் வெற்றி உண்டாகும். உன் வாய்களை விரிவாக திற என்று வேதம் சொல்கிறது. துதிக்கும் வேளையில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். சாத்தான் நடுங்குவான். When you praise, you bring that heaven down, and the demon trembles at the presence of the God. That Lord is here today. I can feel it. The mighty, loving Daddy is here. Abba Father is here. Jehovah Jireh is here. Jehovah Rapha is here. Jehovah Shammah is here. God of peace. He's going to give you peace like a river. You may be in pieces today, but He is going to give you peace like a river. Loving God is here, my friends. He has come here with His holy angels to bless us. தன்னுடைய தூதர் பட்டாளத்தோடு வந்திருக்கிறார். You open your spiritual eyes, you can see the holy angels here. They are here worshiping and glorifying the mighty name of the Lord. They are saying, holy, holy, holy. Holy, holy, holy. Let us say, holy, holy, holy. Holy, holy,
holy, holy, holy. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவரே உம்மை துதிக்கிறேன். Let's all stand up. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவரே உம்மை துதிக்கிறேன். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. வாய்களை விரிவாக திறந்து துதிப்போம். தூதர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார்கள். எங்களோடு சேர்ந்து தேவனை துதிக்க வந்திருக்கிறார்கள். The holy angels have come. The presence of God is here. They are here to bless us and worship with us. Let's thank the mighty God. Father Lord, we thank you. Heavenly Father, we thank you. பரலோக தேவனே உம்மை துதிக்கிறேன். அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். கட்டுகளை உடைப்பவரே உம்மை துதிக்கிறேன். துதிகளுக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறேன். கிருபையின் நாயகனே உம்மை துதிக்கிறேன் சுவாமி. வல்லமையோடு இறங்கி வாரும் சுவாமி. வல்லமையோடு இறங்கி வாரும். Come with thy strength and thy power, Lord. Holy Spirit, move mightily, O Master. Fill our empty vessels. Fill them with your anointing in the mighty name of Jesus. Shakara la la lambara shadithalandar vangasa tirabadila dushutira. Enkara papa la 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 shaditharabadila dushutira. Parasuthare அன்பு கிருபை உள்ள மகா தந்தை கர்த்தாவே இந்த மாலை போல போராடி கோலிஸ்தோம். கர்த்தாவே இந்த மாலை போல முழுவது சுவாமி எங்களுடைய தைரியத்தை கொண்டு நீ பேசினீர் சுவாமி. அப்பா நாங்கள் பிறவீனப்பட்டு தைரியம் என்று இருந்தால் சாத்தான் எங்களை ஆண்டு கொள்ளுவான் சுவாமி. அவனுக்கு விரோதமாக சொன்னீர். பிசாசுக்கும் அவனை தூதருக்கும் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னீர் சுவாமி. அதை நிற்பதற்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உம்மை துதிப்பதனால் வரும், உம்முடைய இரத்தத்தினால் வரும், உம்முடைய வார்த்தையினால் வரும், உம்முடைய பிரசன்னத்தினால் வரும், உம்முடைய கிருபையினால் வரும் சுவாமி. அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆட்கொள்ளும் சுவாமி. விளைவினங்களை எடுத்து போடு. Take all our weakness away, Master. Whatever it may be, take it all away. Give us the strength we need, Lord, so that we will be rooted in your word of God day and night and yield fruits all throughout our life. வாழ்நாள் முழுவதும் கனி கொடுக்க கிருபைதார் சுவாமி. உம்முடைய நிலத்திருக்க வல்லமையேற்றார் பொறுப்படும் வல்லத்தில் இந்த வாரம் முழுவதும் தேவன் இந்த மக்கள் அனைவரையும் வெட்ட கோட்டைகள் உம்முடைய கண்காணிப்பிலே கொடுக்கிறேன் சுவாமி. நீர்தான் இவர்களுக்காக மறுத்தீர், ஜீவனை கொடுத்தீர், இறுதியிலே உயிர்த்தெழுந்தீர் சுவாமி. நீர் இவர் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்து இவர்களை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. கண்ணின் மணியை போல் பாதுகாத்து குடும்பங்களை ஆசீர்வதியும், வானங்களை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் விரத்திலும் கூட இருந்து தாங்கும்படி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் தேவன் வருமளவும் இருப்பதாக. ஆமென். இம்மட்டும் என்ன